வந்து ஸ்கூல் குழந்தைங்களுக்கு எல்லாருமே வந்து கூட்டிகிட்டு வரதை பார்த்துட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க போலீஸு எல்லாருமே. என்ன இந்த பொண்ணு இப்படிலாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. உடனே வந்து எதுக்காக இவங்களெல்லாம் குழந்தைங்களாம் கூட்டின்னு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நான் அப்படி தான் கூட்டிகிட்டு வருவேன், இவங்க எல்லாரையும் காப்பாற்றுறாங்கன்னு சொல்லிட்டு தானே வந்து டாக்டரை நீ உள்ளே வச்சிருக்க. அப்போது இந்த பிள்ளைங்களை எல்லாருமே வந்து கேட்டுப்பாரு, டாக்டரை இந்த பிள்ளைங்க எல்லாரும் உயிரை வந்து காப்பாற்றிருக்காங்க. அப்போது இந்த பிள்ளைங்க வந்து நிற்குது, இவங்களுக்குலாம் என்ன நீ பதில் சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து நிற்கிறாங்க. அப்படியே போராட்டம் நடத்துகிறாங்க, டாக்டரை விடுதலை செய் அப்படின்னு சொல்லிட்டு. இதையெல்லாம் பார்த்துட்டு வந்து போலீஸ்க்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறதுன்னு திரும்ப தவிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு வந்து சிவாவுக்கு ஒன்றுமே புரியல, என்ன இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. உடனே வந்து ஸ்னேகா அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க, என்ன இது இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா, பிள்ளைங்களாம் கூட்டிகிட்டு மரியாதை இங்கேருந்து போயிடு, அப்புறம் நடக்கிறதே வேறு. அதுக்கப்புறம் நாங்கள் தடியேறி வந்து நடத்துகிறோம்னா என்ன ஆகும் தெரியும்ல அப்படின்னோடனே, வைங்க சார் கையை வைங்க, என்ன வேணால் தடியேறி அடித்து நீங்கள் விரட்டி விட்டுடலாம், பிள்ளைங்க மேலே அதுவும் சின்ன பசங்க மேலே கையை வச்சா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாரு. ஆமாம் சார், பசங்க மேலெலாம் நம்ம கை வைக்க முடியாது, அதுவும் எல்லா பள்ளி குழந்தைங்க, இவங்க மேலெல்லாம் கை வச்சா பெரிய கிரைம் சார், அதெல்லாம் வேணாம் சார். சரி என்ன தான் பண்ணுறது, வேறு வழியே இல்லை, உங்களோட இன்ஃப்ளூன்ஸை வந்து டாக்டரை வந்து வெளியே விட்டுருங்க, அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு. என்னையா நீ இந்த பொண்ணுக்கு பயந்துக்கு நான் படணுமா, வேறு வழி இல்லையே சார், ஏன்னா எல்லா குழந்தைங்கள தான் அவர் காப்பாற்றிருக்காரு, அந்த பசங்களே வந்திருக்காங்க, இப்போ என்ன சார் பண்ணுறது, அதனால் வேறு வழி இல்லை, நீங்கள் விட்டு தான் ஆகணும், இல்லைனா இது ஒரு பெரிய பிரச்சனையாக வரும், ஒன்றும் மீடியாக்காரங்களாம் வேறு வரல, அவங்களாம் வந்தாங்கன்னா இது பெரிய பிரச்சனை ஆக்கிடுவாங்க சார், அதனால் உடனே அமுச்சு வைக்கிறது தான் நல்லது. சரி சரிப்பா, நீ சொல்கிற மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னோடனே, இங்கே பாருமா, உனக்கு என்ன இப்போ டாக்டரை வெளியே விடணும் அவ்வளோதானே, என்ன சரி சரி நாங்கள் விட்டுடுறோம், முதல்ல இந்த பிள்ளைங்களெல்லாம் போக சொல்லு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது தெரியாது போலீஸு, நீ வந்து டாக்டரை விட்டாதான் நான் இந்த பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போவேன், என்னடா சொல்கிறீங்க என்னோட. ஆமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் டாக்டர் வந்து விட்ட வரைக்கும் நாங்கள் போக மாட்டோம் அப்படின்றாங்க எல்லா பிள்ளைங்களும். ஐயோ இது வேறவா, சரி சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சு, டாக்டர் நீங்கள் எனக்கு போகலாம் அப்படின்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு சிவா. உடனே சிவா வெளியே வரதை பார்த்துட்டு சிந்து ஓடி வராங்க, பசங்களும் ஓடி வராங்க, டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்னேகா வந்து நீ வா சிவா போகலாம், இவகிட்ட உனக்கு என்ன பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகிறாங்க. இதையெல்லாம் பார்த்து வந்து அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்காங்க சிந்து. என்னடா இது அநியாயமாக இருக்குது, பொண்டாட்டி வந்து அவ்வளோ போராட்டம் பண்ணி இவனை வெளியே எடுத்தா இந்த டாக்டரை, அசால்ட்டாக வந்து அந்த பொண்ணு கூட்டிகிட்டு போகிறா. கலிகாலம் இதெல்லாம் என்ன பண்ணுறது, நல்லா பொண்டாட்டி கிடைச்சாலும் இந்த மாதிரி ஆளுங்க கூட தான் போகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சிவா பற்றி தப்பாக பேசுகிறாங்க. இதை பார்த்து சிவா என்ன பண்ணுறதுன்னு அப்படியே போயிட்டுருக்காரு. இங்கே சிந்து மனசு கஷ்டத்தோடு நிற்கிறாங்க. அடுத்து வந்து வீட்டில் எல்லாருமே வந்துடுறாங்க. எல்லாம் ஓடி வந்து சிவாவுக்கு என்ன ஆச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நடந்த விஷயத்தெல்லாம் சிந்து சொல்கிறாங்க. சிந்து ஒன்றை மாதிரி ஒரு மருமக கடைக்கு கொடுத்து வச்சிருக்கணுமான்னு சொல்லிட்டு அண்ணன் போட்டு எல்லாருமே பாராட்டுறாங்க. சிவா வீட்டுக்கு வராரு. வந்தோடனே சிவா உனக்கு ஒன்றும் இல்லைல்லப்பா, நீ நல்லா இருக்கலப்பா, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருப்பா, நாங்கள் இல்லைனா கூட உன்னை பாதுகாக்கிறதுக்கு சிந்து இருக்காப்பா, சிந்து உன்னை எப்படி பார்த்துக்கிறா பார்த்தல, இந்த மாதிரி ஒரு பொண்ணை போய் புரிஞ்சுக்காமல் இருக்கேப்பா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அப்படியே சிவா வந்து முறைக்க வராரு சிந்துவை. சிந்து வந்து ஐயோ டாக்டர் இப்படி முறைக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அடுத்து வந்து சரி சிவா சாப்பிட்டியாப்பா, வாப்பா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பண்ணி சாப்பிட வைக்கிறாங்க. சிவா வந்து அப்படியே பெட்ரூமுக்கு போகிறாரு. அப்போ வந்து சிந்து வந்து டாக்டரே அப்படின்றாங்க, உன்னை யாரும் எதுவும் அடிக்கலைல்ல, எதுவும் துன்புறுத்தலை, உனக்கு எதுவும் ஆவலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. போதும் நிறுத்துறியா, ரொம்ப தான் ஓவராக பண்ணுற, என் மேலே ரொம்ப உண்மையான அன்பு வச்சுருக்கோமா சீனெல்லாம் பயங்கரமாக போடுற, நீ என்ன போட்டாலும் அதை நம்பக்கூடிய ஆள் நான் இல்லை, நீ நம்பவே வேணாம், உன்னை யார் நம்ப சொன்னது, ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், உன் மேலே நான் வச்சுருக்க அன்பு, அந்த ஸ்னேகா அவங்க இருக்காங்கல்ல, அவங்க அன்பெல்லாம் என் அன்புக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது, அதை மட்டும் கூடிய சீக்கிரம் உனக்கு நான் புரிய வைப்பேன், அதை புரிய வைக்கிற வைக்கவும் இந்த சிந்து வந்து ஓய மாட்டா, இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம், இந்த விஷயத்துக்கெல்லாம் நான் வந்து உன்கிட்ட எதுவும் எதிர்பார்க்கல, ஆனால் நான் வந்து கண்டிப்பாக எப்படிப்பட்டவன்னு உனக்கு புரிய வைப்பேன் அப்படின்றாங்க.